ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மண்டே மார்னிங் காலையில் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பீட்ரூட் குழி பணியாரமும் புதினா சட்னியும் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன். மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு, சரி அதையும் கொஞ்சம் பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ இந்த பணியாரம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இட்லி மாவு வந்து கொஞ்சம் மீந்து இருந்துச்சு நேற்று பண்ண இட்லி மாவு. சரி அதை வந்து தோசை இட்லி பண்ணால் இன்றைக்கி நல்லா இருக்காது இல்லையா? ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, பீட்ரூட், கேரட் இருந்தால் கேரட் கூட போட்டுக்கலாம். பீன்ஸ், நமக்கு என்ன காய் வேணுமோ அந்த எல்லா காயும் நம்ம வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக ரவா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரவா ஆட் பண்ணால் கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளஃபினஸ்ஸு, அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த குழி பணியாரமோட அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக ரவா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லா பணியாரமும் நான் திருப்பி போட்டிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி இல்லை வந்து கார சட்னி வந்து நல்லாயிருக்கும். கார சட்னி வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் வந்து புதினா சட்னி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஈஸி தான், சிம்பிளாக கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி இந்த சட்னி கூட இந்த பணியாரம் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்னோடய பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி கொடுத்தேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரமும் இந்த புதினா சட்னியும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். பாத்திரம் எல்லாமே ரொம்ப சேர்ந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லன்ச் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச் செய்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே வந்து ஸ்வீட் பணியாரம் வந்து நல்லாயிருக்கும். என்னோடய டாட்டர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அந்த பனானா, வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு, தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பேன். நான் கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ் அன்றைக்கி வந்து காலியாக தான் வரும். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து கார பணியாரம் இல்லையா? ஸோ இதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரி புதுசாக ட்ரை பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ வந்ததும் தான் பார்க்கணும் அவங்க லஞ்ச் பாக்ஸு. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி இருக்குது. கொஞ்சமாக வந்து இட்லியும் பண்ணிட்டேன். காலையிலே வந்து இட்லி பண்ணிட்டேன், இட்லியும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய லன்ச்சு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து மோர் வந்து நான் வந்து கலக்கி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போது கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்குது. ஸோ மோர் குடிச்சிட்டு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே குடிச்சிக்கிட்டே வேலையை செய்ய வேண்டியதான். உட்காந்து குடிக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ்க்கு வந்து தண்ணி வச்சிடுறேன். இப்போ எனக்கு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு கிளாஸை விட கம்மியாக தான் தேவைப்படுது. ஏன்னா நானும் இப்போ வந்து ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ என்னோடய 2 பசங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கப்பால் 3/4 கப் ரைஸ் மட்டும்தான் நான் வந்து வேக வச்சுப்பேன். ஸோ ரைஸ் வந்து போட்டாச்சு. இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஊற வச்சாதான் நல்லா வந்து ரைஸ் நல்லா வெந்து சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போது ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஊறினா போதும். ஸோ ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் காயெல்லாம் கட் பண்ணணும். பொரியலுக்கு என்ன காய் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு காய் வந்து கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அப்புறமா வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி கழுவி தொடச்சி வச்சுட்டா தான் வெண்டைக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் எண்ணெயில் வதக்கும் போது. இல்லைனா எண்ணெயில் போட்டு வதக்குனா கூட அந்த கிறிஸ்பினஸ் வந்து வராது. ஸோ தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா இப்படி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம வந்து இப்படி வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த தண்ணியெலாம் போயிடுச்சுன்னா தான் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்து வரும். ஸோ இது மாதிரி நான் வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா புளிக்குழம்பையும் விட வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வத்தல் போட்டு வைக்கிற அந்த டேஸ்ட் வந்து இந்த வெண்டைக்காயில் வந்து கிடைக்கும், வெண்டைக்காய் புளிக்குழம்புல வரும். ஸோ நான் வந்து அடிக்கடி வந்து ஃப்ரை தான் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்னோடய டாட்டருக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி சாம்பார் ரைஸ் கூட வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரை தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து புளிக்குழம்பாக பண்ணிவிட்டு இன்றைக்கி மண்டேன்றதுனால நான் வந்து நான்வெஜ் சமைக்கிறதில்ல. கொஞ்ச நாளாக நான் மண்டேயில் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து மனசில் தோணுது. ஏன்னா நம்ம வந்து கடவுளை வந்து சிவபெருமானை வந்து நான் நல்லா கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து மண்டேயில் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி துணியில் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடுது. முன்னாடி வாங்கின ரைஸோட இது ரொம்ப நல்லா சீக்கிரமாகவே வெந்துடுது. ஸோ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ 12:30 ஆயிடுச்சு. என்னோடய பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. இன்றைக்கி பீட்ரூட் குழி பணியாரம் நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே. பீட்ரூட் குழி பணியாரம் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ நான் இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு எப்பொழுதுமே நான் வந்து சேர்ப்பேன். பட் இன்றைக்கி பூண்டு உரிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து பூண்டு சேர்க்காமல் புளிக்குழம்பு வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் இருந்துச்சு. ஸோ இந்த கோவக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்படி கீரலாக கட் பண்ணால் தான் வந்து நல்லா வேகும். இதில் உள்ள தண்ணி சத்து எல்லாம் நல்லா வெளியில் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ நான் வந்து குழம்பு அண்ட் பொரியல் ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக வேலை முடியும். ஸோ குழம்புக்கு கடாய் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பொரியல் பண்ணுறதுக்கான பேனையும் நான் வந்து சேம் டைம் வச்சிடுறேன். நம்ம கோவக்காய் பண்ணுறோன்றதுனால நம்ம வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரம் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். கோவக்காய் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இல்லையா அந்த ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ இந்த பேன் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் பேன் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ ரெண்டுக்குமே சேம் டைமில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் விடணும். அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்டைக்காயை எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த பக்கம் கோவக்காய்க்கு தேவையான எண்ணெயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த பொரியலுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்குமே எண்ணெய் வந்து சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில். இப்போ நான் வந்து வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா தான் செப்பரேட்டாக ஒரு வாணலில் நான் வந்து வெண்டைக்காயை வதக்கணும். ஸோ வந்து இந்த சைடு வந்து ஒரு பேன் வச்சுட்டு வெண்டைக்காயை நான் வதக்க போகிறேன். ஸோ நான் குழம்புக்கு தேவையான கடுகு, சீரகம், அப்புறமா வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கான கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயத்தை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். புளிக்குழம்புக்கு எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கவே கூடாதுங்க. நல்லா வந்து எண்ணெயில் வறுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காயோ இல்லை தக்காளியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கலராகவும் வரும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா கூட கிடைக்கும் உங்களுக்கு. வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து கோவக்காய்க்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டேன், அது நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த கோவக்காயையும் தக்காளியும் ஒன்றாவே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். அதுலேயே அது நல்லா வெந்துடும். அதில் உள்ள தண்ணி அதெல்லாம் வெளியில் வந்து நல்லா சுருண்டுடும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கிளறி விட்டுட்டு மஞ்சள் பொடியும் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மஞ்சள் பொடி சேர்த்தா காய் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நான் வந்து பொரியலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளிக்குழம்புக்கு தேவையான தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய தக்காளியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து 2.5 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் வந்து இப்போவே சேர்த்துட்டேன். ஒரு வதக்கிட்டு இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். நல்லா தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து காய்கறிகளை ஆட் பண்ணுவேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு ஸ்ட்ராபெரி கேட்டாங்க. ஸ்ட்ராபெரி வந்து எனக்கு வேணும், நான் தான் சாக்லேட் சாப்பிட்றத விட்டுட்டேன்ல, எனக்கு வந்து ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நான் தான் மறந்துட்டேனேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் போனேன். ஸோ அந்த ஆர்டரும் வந்துருச்சு. ஸ்ட்ராபெரி என்னோடய பையனுக்கு வந்து சாக்லேட் கேட்டாங்க. அவங்க வந்து சாக்லேட் சாப்பிட்றத விட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாக்லேட்டு, அப்புறமா என்னோடய பொண்ணுக்கு ஸ்ட்ராபெரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் நான் வந்து ஆர்டர் பண்ணியே வாங்கிட்டேன். ஓப்பன் பண்ணி சாக்லேட் இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குஷியாகவே ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து கொடுத்தேன் என்னோடய பொண்ணுக்கிட்ட. பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க 3 டேஸாக என்கிட்ட கேட்டுட்ருந்தாங்க ஸ்ட்ராபெரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. 89 ருபீஸ் தான் இந்த பேக்கெட்டு. பார்த்தேன் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வாங்கினேன். பட் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பாக்ஸு. அவங்க வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு இதை வந்து சால்ட் வாட்டரில் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறமா திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பூச்செல்லாம் கூட அதில் வந்து உப்பு போடுறதுனால போயிடும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பிரியர். ஸோ சாக்லேட்டை கொடுத்த உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் ஸ்ட்ராபெரி எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கப்பில் போட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து லன்ச் வந்து ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டாங்க இன்றைக்கி. நானும் 2 ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து வதங்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணணும். ஸோ வதக்கி விட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து கோவக்காய் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து மிளகா பொடியை ஆட் பண்ணுவேன்.
கோவக்காய் வந்து எப்பொழுதுமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணி மூடி வச்சோம்னா அந்த ஃப்ரைனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அது கூட இருக்கிற அந்த தண்ணி சத்து வந்து வெளியில் வராது. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணணும். நான் குழம்பு மிளகாத்தூளே ஆட் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே என்னோடய குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணி தான் நான் செய்வேன். ஈவன் ரசம் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்பேன். அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணி உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒரு கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும். இது கூட நிறைய தண்ணி தெளிக்கக்கூடாது, ஏன்னா காய் வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து திரும்பவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். இன்னும் நல்லா அந்த காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ ரசம் கூட, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு கூட இது வந்து காம்பினேஷனாக வச்சுருக்கேன். பட் ஓகே, எந்த காயும் இல்லைன்றதுனால கோவக்காய் தான் இருந்துச்சு. சரி, அதையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து வீக்லி 2 டேஸ் இந்த கோவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும், இன்சுலின் லெவலை வந்து அதிகப்படுத்தும். ஸோ கோவக்காய் வந்து செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வெண்டைக்காய். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து புளி தண்ணியும் வந்து இதில் சேர்ப்போம். ஸோ தக்காளியும் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு காரமும் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலர் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணலை, வெறும் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு பெருங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா தாராளமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ 1 கப் வந்து புளி தண்ணி, நல்லா ஒரு லெமன் சைஸில் உள்ள புளி வந்து நல்லா கரைச்சி தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். உடனே வந்து தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து குழம்பு செய்கிறது, பொரியல் ஆகட்டும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று செஞ்சு பார்க்கும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்மளோட சென்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ சமையல் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணால் தான் அது வந்து நல்லா இருக்கும். நமக்கு வந்து தெரியணும் அது நல்லா எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து நமக்கு இருந்தால் தான் அது வந்து நல்லா வரும். ஸோ என்ன தான் நம்ம வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாலுமே நமக்கு வந்து பண்ணி அது வந்து ப்ராக்டிஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு என்னோடய பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் சேர்ந்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து என்னோடய டேயில் 2nd டைம் வந்து இந்த பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 4 டைம்ஸ் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சைடு வந்து ரசமும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தாளிக்கணும். எப்பொழுதுமே புளிக்குழம்பு வச்சாக்கா ரசம் வந்து வச்சுடுவேன். ஏன்னா வந்து அது சீக்கிரமாக காலி ஆகிடும் இல்லையா. ஸோ ரசம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு ரசம் வந்து கூட்டி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சீக்கிரமாக ரசமும் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துட்டு யூஸ்வலாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ரசத்தை வந்து தாளிச்சிட வேண்டியது தான். ரசம் வந்து எப்பொழுதுமே நான் வந்து செஞ்சுடுவேன். ஏன்னா வந்து ரசம் சாப்பிட்டா தான் அந்த லன்ச் வந்து சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து சாம்பார் என்றைக்கு வைக்கிறேனோ அன்றைக்கி தான் ரசம் வந்து வைக்க மாட்டேன். மற்றபடி எந்த குழம்பு செஞ்சாலும் கூடவே கொஞ்சம் ரசமும் நான் வந்து வச்சுடுவேன். ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் ரசம் வச்சாச்சு. ஸோ ரசம் கொதிக்கட்டும். இந்த சைடு வந்து மில்லட்டுக்காக நான் வந்து
தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நான் ரைஸ் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ரைஸை வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து மில்லட்டுக்கு மாறிட்டோம். மில்லட்டுக்கு மாறினதுக்கப்புறம் என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ மில்லட்டில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து வேறு எதுலேயுமே இல்ல. அந்த காலத்தில் எல்லாமே நம்மளுடைய தாத்தா, பாட்டி இவங்க எல்லாருமே வந்து இந்த சிறுதானியங்கள தான் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு எது வந்து நல்லதோ அதை மட்டும் தானே நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நம்ம வந்து செய்வோம் இல்லையா? ஸோ அதே போல் தான் நம்ம ஹெல்த்துக்கும் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணாக்கா நம்ம ஹெல்த் வந்து நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வந்து நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்பவே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நிறைய பெஸ்டிசைட்ஸு, நிறைய அன்ஹெல்த்தி ஃபுட்ஸு இதெல்லாம் தான் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா அதனோட கிரேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மனசில் நினச்சா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக மில்லட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டைஜஷன் பவருக்கும் நல்லது, உங்களோட ஹெல்த்தில் இருக்கிற அந்த சுகருக்கும் ரொம்ப வந்து நல்லது. ஸோ அதனால் நானும் இந்த வருஷம் வந்து மில்லட்டுக்கு வந்து மாறிட்டேன். ஸோ எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தேவையான அளவுக்கு 1 கப் மில்லட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மில்லட்டில் நிறைய கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். எப்பொழுதுமே மில்லட் வந்து வேக வைக்கும்போது உப்பு வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா அது வந்து எந்த குழம்பு கூட சாப்பிட்டாலுமே மில்லட் நல்லா இருக்காது தான். அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அதோடய டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக அப்பளம் வந்து பொரிச்சுக்கிறேன். ஏன்னா பசங்க கோவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக அப்பளம் வந்து நான் வந்து பொரிச்சுக்கிறேன். அப்பளம் கொஞ்சம் கலர் வத்தல் இருக்குது. அது என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்பளமும் கலர் வத்தலும் இன்றைக்கி வந்து நான் பொரிச்சுக்கிறேன். எங்களோட லன்ச் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அப்புறமா தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து லன்ச் போட்டு கொடுத்துடலாம். எங்கள் வீட்டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ வெண்டைக்காய் குழம்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் குழம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து வத்தல், அப்பளம், அப்புறமா நம்ம பண்ண கோவக்காய் பொரியல். ஸோ பிளேட்டில் வச்சாச்சு. பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சாப்பிட்ணும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.